அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகத்தை உருவாக்கணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசிட்டு இருக்கேன். காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காம் பகுதியை மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு ரொம்ப ஆர்வத்தோட போவாங்க. ஸோ அங்கே தான் நேற்று சாயங்காலம் 3 மணிக்கு பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது வரைக்கும் 27 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் 2 பேர் வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள், ஒரு 15 பேர் ரொம்ப மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு வருத்தத்தில் தள்ளியிருக்கு அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரிய அதிர்ச்சியவும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸாக காஷ்மீரில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதல் அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னா சிவிலியன் பீப்புளை நோக்கியோ இல்லை அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நோக்கியோ இந்த பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப கம்மி பண்ணப்பட்டிருந்தது, தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம். 2019 நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது பொதுமக்களை நோக்கி நடக்காமலே இருந்தது. இடையில பயங்கரவாதிகளுக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் இடையில சண்டை நடந்திருக்கலாம். பட் பொதுமக்களை நோக்கி இந்த மாதிரி தாக்குதல் அப்படிங்கிறத பயங்கரவாதிகள் நடத்தாம இருந்த இந்த சூழல்ல சரிப்பா காஷ்மீர் கொஞ்சம் அமைதியான மாநிலமா மாறிடுச்சு, அமைதியான இடமா மாறிடுச்சு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த, மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருந்த இந்த சூழல்ல இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்போட கிளை அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பயங்கரவாத அமைப்பு நாங்கள் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகல்காம் பகுதியில் கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் 80,000க்கு மேற்பட்ட மக்கள் குடியேறி இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் இந்த தாக்குதலை இந்த பகுதியில் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா எங்க நாடு எங்க மக்கள் குடியேறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பதில் அவங்க கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தோணுது. ஸோ இந்த சம்பவம் இருக்குல்ல, இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்க்க போனோம் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா காஷ்மீர் அப்படிங்கிறது முன்னாடி மாதிரி ஐயோ காஷ்மீர்னா போவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் இல்லாம, காஷ்மீரும் மற்ற மாநிலங்கள் மாதிரி ஒரு இடம், இந்தியாவில் மற்ற இடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு தோற்றம் அப்படிங்கிறது காஷ்மீருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இதனாலேயே காஷ்மீரை நோக்கி அங்க போகக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறதும் அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ இந்த விஷயம் பயங்கரவாதிகளுக்கு பொறுக்கலைங்க. அதாவது எப்படி காஷ்மீரை நாங்கள் ஆக்குப்பை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் இந்தியா இந்த காஷ்மீரை ரொம்ப ஒரு பாதுகாப்பான இடமா மாற்றிட்டு இருக்கு. ஸோ அப்படிலாம் கிடையாது, நாங்கள் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம், பாகிஸ்தானுக்கு தான் சொந்தமானது இந்த காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக உலகத்துக்கு சொல்லணும்ல, இதை மாதிரி காஷ்மீருக்காக இன்னும் பாகிஸ்தான் சண்டை போட்டுட்டு தான் இருக்கு, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் இன்னும் இதை மாதிரி தாக்குதலை நடத்திட்டு தான் இருக்காங்க அப்படின்னு உலகத்துக்கு சொல்லணும்ல. ஸோ அதுக்காக அங்கே வந்த சுற்றுலா பயணிகள் மேலே திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் வெளிநாட்டை சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள், காஷ்மீர் அமைதியாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தானே வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள்லாம் காஷ்மீருக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ 4-5 வருஷமாக இது ரொம்ப அமைதியாக இருந்ததுனால தான் நிறைய சுற்றுலா பயணிகள் காஷ்மீரை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, காஷ்மீரும் இன்னும் பதட்டமான சூழல் தான் இருக்குது அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ரொம்ப ஒரு மோசமான தாக்குதலுங்க. அந்த பகல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு மலை பகுதியாக, புல்வெளி அமைந்த பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த போய் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பஸ் ட்ராவல் பண்ணியோ இல்லை பைக் எடுத்துட்டோ அப்படிலாம் போக முடியாது, நடந்து தான் போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹில் ஸ்டேஷன் மாதிரியான ஒரு ஏரியா. ஸோ அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே இருந்த இடத்த அங்கே பானிபூரி, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டாலில் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, அதை மாதிரி இருந்தவங்களை வச்சு குறி வச்சு அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் பாதுகாப்பு படை வீரர் மாதிரியே யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அந்த மலைப்பகுதியில் ஊடுருவி இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ரொம்ப கொடூரமாக நடத்தியிருக்காங்க. மனைவி கண்முன்னே கணவனை சொல்றது அப்படின்னு ரொம்ப பக்கத்தில் தூரத்தில் இருந்து இந்த அட்டாக் அப்படிங்கிறது நடக்கல, பக்கத்தில் பொதுமக்களுடைய ஒரு ஆளு மாதிரியே சுற்றுலா பயணிகள் மாதிரியே இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏன்னா கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் சுட்டு கொல்லப்படும் போது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், என்ன பதட்டம் இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரு பெரிய நம்பிக்கையோட இனிமே காஷ்மீரில் இந்த மாதிரி அட்டாக்லாம் நடக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் அந்த சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் வருஷமாகவே அங்கே அதிகரித்து அதுவும் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. பாருங்க, அந்த பகுதி அப்படிங்கிறது
ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அந்த இடத்துக்கே போக முடியும். ஸோ அந்த இடத்த திட்டமிட்டு இவங்க ஏதாவது ஒன்று அப்படின்னா திரும்பி ஒடியாந்துடவும் முடியாது. இந்தியன் ஆர்மியும் சீக்கிரமா வந்து அவங்களை காப்பாற்றிட முடியாது. ஏதாவது ஒருத்தவங்களை சுட்டு கொல்லப்பட்டா கூட அவங்கள வந்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்து அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போறது கூட அவ்வளவு கஷ்டமான விஷயம். ஸோ இதெல்லாம் திட்டமிட்டு இந்த TRF தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலுக்கு உள்ளான மக்கள் வந்து அழுறதை பார்க்குறப்போ ரொம்ப, ஏன்னா எல்லாரும் ஒரு சந்தோஷத்துக்காக தான் இந்த டூரிசம் அப்படிங்கிறத போவாங்க. வெளிநாட்டு பயணிகள் வந்து இந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. காஷ்மீர் இன்னும் அமைதியான இடம்லாம் கிடையாது, இங்க ஒரு பதட்டமான சூழல் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக ஒரு 27 உயிர்களை இந்த பயங்கரவாத அமைப்பு வந்து எடுத்திருக்காங்க. உண்மையாலும் அவங்களுக்கு தைரியம் இருக்கு சண்டை போடணும் அப்படின்னா இந்தியன் ஆர்மி கூட சண்டை போட்டுருக்கலாம். பட் அதை சண்டை போடுறதை விட்டுட்டு இதை மாதிரி பொதுமக்களை நோக்கின இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. ஸோ இதுக்கு சரியான தக்க பதிலடி கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்தியாவோட கடமை. கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருக்கலாம். ஏன்னா இந்த சம்பவம் நடந்த உடனே அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ காஷ்மீருக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய மோடி அவர்களும் இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு பெரிய கோபத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த பயங்கரவாத அமைப்பு வந்து ஒரு இந்தியன் ஆர்மி கூட சண்டை போட்டுருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்தியன் ஆர்மியை அவங்களால எதுவும் பண்ண முடியாது, இந்தியன் ஆர்மியோட தாக்குதல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கிறதுனால பொதுமக்களை நோக்கி இந்த தாக்குதல் நடத்திருக்க விஷயத்த வந்து யாராலையுமே ஏத்துக்க முடியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் இந்தியா வந்து இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்னு. இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.